4ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இதோ உங்களுக்கான தமிழ் 3ஆம் பருவம் இயல் 1 உலா வரும் செயற்கைக்கோள் பாடல். செயற்கைக்கோள் பற்றி அறிவோமா? வாருங்கள். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. இதுவரை சொன்னது எது என்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் உலா வரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. குழந்தை செல்வங்களே, இப்பாடலின் பொருள் பற்றி அறிவோமா? வானில் உலா வரும் செயற்கைக்கோளை பற்றி இப்பாடல் கூறுகிறது. செயற்கைக்கோள் மீன் ராக்கெட். இங்கிலீஷில் சொன்னால் ராக்கெட். ஆங்கிலத்தில் ராக்கெட் பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். உலகை சுற்றி வரும் இச்செயற்கைக்கோள் நமக்கு அளவில்லாத பயன்களை வழங்குகிறது. மண்ணிலுள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது, தகவல் தொடர்புக்கு உதவுகிறது, வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது, வானில் சுழலும் கோள்களை நிழல்படம் ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்புகிறது, கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை சுனாமி, சென்ற காலத்தில் சுனாமி வந்தது தெரியுமா? அதுபோன்ற சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களையும் காக்கிறது. மிகப்பெரிய சாதனை படைக்கும் இச்செயற்கைக்கோளை பற்றி நாம் அறிந்து கொள்வதில் மிக பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம். குழந்தை செல்வங்களே, மேன்மேலும் பெரிய வகுப்பில் செல்லும் பொழுது இந்த செயற்கைக்கோள் பற்றிய இன்னும் தெளிவான நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டு முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.